பாய். நம்ம வீட்டில் இன்னைக்கு ரொட்டிங்க, டெய்லி ஒரு ஐட்டுங்க. இன்றைக்கி அரிசி ரொட்டி போட்டுக்குதுங்க. சீரகம், சோம்பு, லைட்டாக வெந்தயமெல்லாம் போட்டுங்க, ஊற வச்சு மிளகாயெல்லாம் போட்டு நல்லா ஆட்டி அரிசி ரொட்டிங்க. சூப்பராக இருக்கும். ஒரு நாள் 3 ரொட்டி சாப்பிட்லாம் பாருங்க. காலேஜ்ல எங்கேயாச்சும் கூட்டிட்டு போவாங்க, அப்போ போயிருக்கேன். நான் இதை கெஸ்ட் பண்ணேன். நீ அதனால தான் மெயின் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் சொல்லி யோசிச்சேன். ஏன்னா அங்கே நிறைய ஏசி பஸ்லாம் இருக்கும். ஏசி வண்டியாக பார்த்து நம்ம ஏறிக்கலாம். 3 மணி நேரம் ட்ராவலு. ஏசி பஸ்ஸில் போனால் நல்லா தான் இருக்கும். இவ்வளோ யோசிச்சாடா நீ? பின்ன உங்களை பத்திரமா கூப்பிட்டு போகணும்ல. அதெல்லாம் ஃபுல் ட்ராவல் மைண்டில் ஓட்டி அதில் ஒரு மாதிரி கொண்டுட்டு சொல்லி பக்காவாக பிளான் வச்சுருக்கேன். சூப்பர். தேங்க்ஸ் தேங்க்ஸ் மதிய சாப்பாடு உண்டுல்ல? செம்மையான ஒரு ஹோட்டலுக்கு போய் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன். நல்லா சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே. என்னடா இந்த பக்கம் சும்மா தான் சாப்பிடல. சாப்பிடலாம். ஓடவே மாட்டேங்குதுல்ல. ஒரு டீ குடிப்போமா? அடிக்கிறது டீயா? ஜூஸ் வாங்கவா? சரிடா, ஜூஸ் குடிப்போம். சரி, அப்போ காசு சட்னி வேணா ஊற்றிக்கும். நான் சொன்னேன் ஜூஸ் வாங்கிட்டு போ. சரி. சூப்பராக இருக்கும். என்னப்பா புதுசா இருக்கு? இந்த பக்கம் வரவே மாட்டியே, என்ன விஷயம்? இல்லடா, மனசு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்? எல்லாம் நினைவு நினைச்சதா. அவங்களுக்கு என்ன? இல்ல, அவங்க வீட்டுக்கு போயிருக்கால. ஒரு வேலை திரும்ப வரலன்னா நான் என்ன செய்வேன்? அதை எப்படி திரும்ப வராம இருப்பாங்க? அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அரிசி ரொட்டிங்க செமையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. என்னமோ தோணுதுடா. ஏண்டா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அப்புறம் எப்படி வராம இருப்பாங்க? இல்ல, ஏற்கனவே அவங்க அப்பா தூக்கு மாட்டிக்கிற அளவுக்கு போனாரு. சேருங்க, கருவேப்பிலை டிராமா பண்ணி அவளை அங்கேயே இருக்க சொன்னா என்ன பண்றது? எனக்கு இப்ப கூட அவ குடும்பத்து மேல ஒரு டவுட் இருந்துட்டு கொத்தமல்லி தூள் 2 போட்டு ஆட்டலாங்க. அரிசி ஊற வச்சு ஆட்டி சீரகமும் கருவேப்பிலை தூள் கொத்தமல்லி தூள் போட்டு ஆட்டி கொத்தமல்லி தூள் லைட்டாக போட்டு ஆட்டுங்க. மனமாக ஆட்டி போட்டு பல்ல வெங்காயம் கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சுங்க. நைஸாக சுட்டு கட்டோட நல்லா ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க வர வரைக்கும் பேசாம உட்காந்துருக்க வேண்டியதான். இல்ல வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அதெல்லாம் வந்துருவாங்கடா. பேசாம நானும் கூட போயிருக்கோம்ல. நிலா இங்க வந்ததுல இருந்து அவங்க வீட்டுல ஒண்ணுமே பண்ணலையே நான் யோசிச்சேன். ஏதோ டிராமா பண்ணதான் கூப்பிடுறாங்க. முதல்ல அவங்க எல்லாம் அவளுக்கு நல்லது நினைக்கிற ஆள்லாம் இல்லடா. நிலா மட்டும் வரலன்னு வையன், சோழன் கதை அவ்வளவுதான். நீ சொல்ற மாதிரி அவங்க வரலன்னா உனக்குதான் கஷ்டம். அவங்களுக்கு நல்லதான். டேய் இரு உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னதான் வந்துருக்காங்க பாத்தியா? பின்னாடி இப்ப வரைக்கும் அதை நம்பவே முடியலடா. இதுக்குள்ள ஏதோ ஒரு கதை இருக்கு, அதெல்லாம் நீ மறைக்கிற. ஆமா மறைக்கிறாங்க. வாய மூடுறோம். உனக்கு எவ்வளவு காண்டுடா. எனக்கு
ஒரே ஆள் நீதான்டா. இல்லன்னு மட்டும் சொன்னா நீ நம்ம போற அப்படின்னு நினைச்சுக்கோ. நிலா மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், உனக்கு புரிஞ்சுடும். நான் என்ன பண்ணுவேன்? அவங்க வரமாட்டாங்க வந்ததுல இருந்து நீ தான் சொல்லிட்டு இருக்க. ரொட்டி சூப்பராக இருக்கும். நான் யோசிச்சுவேன், உன்னோட தகுதிக்கு அவங்க கொஞ்சம் ஓவர் தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பொண்ணுங்களையும் கடலை போடுற மாதிரி அவங்க வீட்டையும் கடலை போட்டிருப்பேன். நடுவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. ஏண்டா உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாங்க? எனக்கு சுத்தமா புரியல. டேய், நான் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ற உனக்கெல்லாம் போறாமடா. நிலா வந்ததுல இருந்து நீ இப்படிதான்டா பேசிட்டு இருக்க. உன்கிட்ட போய் இந்த ஊத்த ஷேர் பண்ண வந்த பாரு. நீ போய் வாய் ஊத்து. அதுதான் போட்டான். திரும்ப கடையில கொடுத்துரு. அது என்ன படமாக வருது? படம் சரி, இங்க வெளியே போறோம். கால் பண்ணிக்கிறேன். மக்களே அரிசி ரொட்டி சூப்பராக இருக்குங்க. 3 ரொட்டி சாப்பிட்றேன். ஹலோ, நீங்க சொல்ல மாதிரி திருவண்ணாமலை வந்துட்டேன். சர்டிஃபிகேட்ஸ் என்ன வந்து வாங்கிருக்காரு? நீ வீட்டுக்கு வா நிலா. வீட்டுக்கா? ஆமா. நான் வீட்டுக்கு வந்து அப்பா திட்டுவார்ல. உன் அப்பா அண்ணால வீட்டுல இல்ல, நீங்க மட்டும்தான் வீட்டுல இருக்கீங்களா? இல்ல, அத்தையும் கூட இருக்காங்க. ஐயோ, அம்மா சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க ஒத்துப்பாங்களா? நீ சர்டிஃபிகேட் கேட்குறேன்னு அத்தை கிட்ட சொன்னேன். உங்க வீடு சாரி அவங்க கிட்ட தானே இருக்கு. அத்தை தான் சர்டிஃபிகேட்டே எடுத்து கொடுத்தாங்க. 2 ரொட்டி சாப்பிட்டு மக்கள் 3ஆவது ரொட்டி சாப்பிட போகிறேன். சர்டிஃபிகேட் 3ஆவது ரொட்டி சாப்பிட நிஜமாவே அம்மா எடுத்து கொடுத்தாங்களா? ஆமா. நீ அந்த வீட்டுல இருக்க முடியலங்கிற, வேலைக்கு போகணும்னு சொல்ற, அதுக்கு தானே நீ சர்டிஃபிகேட் கேட்குற. ராகி ரொட்டி, கம்பு ரொட்டி, அரிசி ரொட்டி. இது வந்து அரிசி ரொட்டிங்க. உன் அண்ணனும் அப்பாவும் பக்கத்துல ஒரு வேலையா போயிருக்காங்க. வர கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள நீ வந்துடு. சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடியா தான் இருக்கு. வந்ததும் நீ வாங்கிட்டு கிளம்பிடு. சரி, சீக்கிரம் வந்து. ஓகே, நான் வரேன். தேங்க்யூ. அத்தை, இதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை. அவ ரொம்ப நம்பிக்கையா வரா. வரட்டும் வரட்டும், எல்லாம் அவன் நல்லதுக்காக தானே பண்ற மாதிரி. இதை பாரு, இதுல உனக்கு எதுக்கு இந்த குற்ற உணர்ச்சி எல்லாம்? நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவ உனக்கு ஏதாவது கால் பண்ணானா, நான் இல்லாம நீ எதுவுமே அவகிட்ட பேசக்கூடாது. வீட்டில் ஃபோன் பண்ணாடா, புரியுதா? தொந்தரவு பண்ணக்கூடாது. இல்லடா, என் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. சரி போலாம், நீ அதுல இருக்கு. இல்ல, அண்ணி அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு தான் சொல்றாங்க. ஆனா அவங்களும் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. வீட்டுல யாரும் இல்ல, நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம்னு வர சொல்றாங்க. ஓகேதான், நீ போய் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். நீங்களும் உங்க அம்மா பார்த்த மாதிரி இருக்கும்ல. கரெக்டு தான். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன்னா அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. அண்ணி பயப்படாதீங்க, கண்டிப்பா அவங்க மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதான் அவங்க பார்க்க வர சொல்லியிருப்பாங்க. ஓகே, போலாம். சரி, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல, எனக்கெல்லாம் பசிக்கல, வேண்டாம். சரி, தனியாக ஏதாவது குடிக்கிறீங்களா? இருக்கு, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல, நாம தான் வாங்கி தரேன். ஐஸ் விடணுமா, நார்மல் விடணுமா? நார்மலே போதும்டா. தேங்க்யூடா. கஷ்டம் பிடிச்சிக்கா. அது விட ஆட்டோ கூப்பிடுமா? கூப்பிடலாம். ஆட்டோவிலே போயிடலாம்.
சரி எனக்கு கூப்பிடு. அண்ணா அண்ணி பதட்டமா இருக்கீங்களா? இல்லடா, என்ன வீட்டுக்கு வேணும் சொன்னதும் நான் ஓகே சொல்லிட்டேன். ஆனா இப்ப வீட்டுக்கிட்ட நெருங்க ரொம்ப பயமா ம் இருக்கு. பயப்படாதீங்க அண்ணி. அவங்க உங்களை பார்த்த உடனே கண்டிப்பா போய் நல்லா பேசுவாங்க. பேசும் கொடுத்துருவாங்க. உட்காந்து ஆ? மக்களை 3 ரொட்டி சாப்பிட்டேன். செம உண்மையிலே சூப்பராக இருந்தது. நீங்களும் ரொட்டி போட்டு சாப்பிடுங்க சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு பெல் பட்டனை மறக்காமல் அமுத்தி விடுங்க. பாய், குட் நைட். கொஞ்சம் வாங்க. வேலை செய்யுங்களா? கொஞ்சம் வாங்க. வாங்க. என்னடா உங்க